இப்போ வந்து பெஞ்சால் புயலில் வந்து இது புயல் இல்லைங்க, வர்றது வந்து புயல் கிடையாது, வேலை வாய்ப்பு. இது இப்போ பெஞ்சால் புயல்னால பெஞ்சது வந்து மழை இல்லை, வேலை வாய்ப்பு. இது வேலை வாய்ப்பு தான் அவ்வளோ பெஞ்சு பெருக்கெடுத்து விழுப்புரம் மாவட்டம்லாம் தண்ணியில் தத்தளிக்குது. அப்படின்னா வேலை வாய்ப்பில் தத்தளிக்கிறாங்கன்னு அர்த்தம். இது எப்படி வேலை வாய்ப்புனா, இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஒழுங்காக சேகரித்து வச்சுருந்தோம்னா இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையும் வந்து ஒரு 20 அடி ஆழத்துக்கு நம்ம நோண்டி பெரிய ஒரு ஆழமான ஒரு தொட்டி போல் எல்லா ஏரி குளத்தையும் நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, 2-3 வருஷத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம தேக்கி வைக்கலாம். தேக்கி வச்சா அதனால் என்னன்னா, சுற்றி விட்டு விவசாயம் நல்லா நடக்கும், உணவு உற்பத்தி நல்லா நடக்கும், அதனால அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதன் மூலம் உணவு உற்பத்தி வியாபாரம் பண்ணுறதுக்கு வியாபாரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மக்களுக்கு வந்து விலைவாசி குறையும். தேவையான உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் ஏராளமான உணவுகள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையா? ஒரு 3 வருஷத்துக்கு, ஒரு வருஷம் நீ இந்த மாதிரி பெஞ்சால் புயலில் பெய்கிற மழையில் 3 வருஷத்துக்கு தேவையான தண்ணியை நம்மளால் தேக்கி வைக்க முடியும். ஒரு ஏரியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏரி ஃப்ளாட்டாகவே இருக்குது, சமமாகவே இருக்குது, அது ஏரின்னு சொல்லிடுறாங்க. அதனால தானே அதில் போய் வீடு கட்டுறாங்க. ஏரியில் ஏன் போய் வீடு கட்டுறாங்க? அது எல்லா மண்ணை போல தான் இருக்குது, சமமாக தான் இருக்குது. அதுவே பள்ளமாக இருந்தால் யாராவது ஏரியில் போய் வீடு கட்டுவாங்களா? ஏரியில் எதுக்குப்பா வீடு கட்டுறாங்க? அது பள்ளமாக இருந்தால் யாராவது கிணத்துல போய் வீடு கட்டுவாங்களா? அப்போது ஏரிங்கிறது வந்து ஒரு கிணறை போல் 60 அடி ஆழம் இல்லைன்னா கூட ஒரு 20 அடி ஆழமாவது வேண்டாமா? ஒரு அணைலாம் அப்படி தானேங்க இருக்குது. அணை வந்து எத்தனை அடி இருக்குது? 120 அடி இருக்குது. அப்போ ஏரிங்கிறது எத்தனை அடி? ஒரு 20 அடியாவது இருக்க வேண்டாமா? அது சமமாக இருக்குது. ரோடு இருக்கிற மாதிரி தான் அந்த ஏரியும் இருக்குது. அந்த ஏரியில் தண்ணி கொஞ்சம் தேங்கினாலே போதும், வெளியே ஓடி போயிடுது. அப்போ அந்த தண்ணி ஒரு 3 மாதத்துக்கு கூட வராது. அப்போது நம்ம 20 அடி ஆழத்துக்கு ஏரியை ஆழப்படுத்தினா 3 வருடத்திற்கு தேவையான தண்ணியை தேக்கி வைக்க முடியும். வருஷம் நமக்கு புயல் வராது. ஒரு வருஷம் சென்னையில் பெய்யும் புயல், ஒரு வருஷம் திருநெல்வேலியில் அடிக்கும், ஒரு வருஷம் விழுப்புரம் பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியில் புயல் அடிக்கும். வந்தால் உண்டு, புயல் வந்தால் தான் மழை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு புயல் வந்தால் தான்ப்பா மழை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பெஞ்சால் தான் அங்கே உண்டு. வேறு மற்றபடி பருவமழையை நம்பிலாம் நாம் இல்லை, புயலை நம்பி தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அது வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒவ்வொரு பகுதிக்கு வரும். இப்போ சென்னைக்கு புயல் வருது, அது ஒரு 3 வருஷத்துக்கு வருஷம்லாம் வராது. அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை தேக்கி வைக்கணும். ஒரு 20 அடி ஆழத்துக்கு நீ வந்து அந்த ஏரி எல்லாத்தையும் 20 அடி ஆழம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் 3 வருஷத்துக்கு தேவையான தண்ணி தேக்கி வைக்கலாம். அதை வச்சு அவ்வளோ ஒரு விவசாயம் நடக்கும். விவசாயம் தினமும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் களப்பறிக்க அங்கே போவாங்க, விவசாய வேலைக்கு போவாங்க, ஆண்கள் ஒரு வேலைக்கு போவாங்க, வேலை வாய்ப்பு அது. அப்போ இந்த புயலில் பெய்கிற மழை இருக்கு பாருங்கள், இது புயல் கிடையாது, வேலை வாய்ப்பு. புயல் வந்து கரையை கடந்து வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை வாய்ப்பு தான் கரையை கடந்து மக்களை நோக்கி வருது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த உருவாகுது அப்படின்றாங்களா, அது என்னது? வேற ஒன்றும் இல்லை, வேலை வாய்ப்பு தான் அங்கே உங்களுக்கு உருவாகுது. அதில் அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது. அதாவது 10-25 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பிறந்த ஊர் சவுந்தரபாண்டியபுரம், அங்கே வந்து 7 வருஷமாக அங்கே மழையே கிடையாது, காஞ்சி போச்சு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தண்ணி எடுக்க போவாங்க, குடிக்கிற தண்ணிக்காக போவாங்க, வரிசை நின்று பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஊரே காலி பண்ணுற நிலைமையில் இருக்கும்போது வேலைவாய்ப்பு அங்கே சுத்தமாக கிடையாது. எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அந்த வருமானத்தில் தான் அங்கே இருந்தாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குளிக்கவும் மாட்டாங்க, 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கிறதுக்கு எங்கேயாவது தோட்டத்துக்கு போகணும், அங்கே மோட்ரு போடுவாங்க, அரை மணி நேரம் போடுவாங்க, குளிக்கிறதுக்காகவே போடுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னால ஒரு நல்ல மழை, புயல் மழை வந்தது. உடனே ஊரெல்லாம் ஒரே செழிப்பு, எல்லாருக்கும் வேலை, ஊரே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஊருக்கே வேலை கொடுத்துச்சு அந்த புயல் மழை. ஒவ்வொரு ஊருக்கும் கிடையாது, அந்த பகுதியில் இருக்கிற அந்த நாங்கள் இருந்த அந்த ராதாபுரம் வட்டம், அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த புயல்னால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த புயல் வேலையை கொடுத்துச்சு. அது மாதிரி இந்த புயலுங்கிறது வந்து ஒரு வேலை வாய்ப்புங்க. அது வந்து வெறும் புயல் கிடையாது, அதுக்கு பேரே வேலை வாய்ப்புன்னு தான் நம்ம வைக்கணும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் அது வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பு, கரையை கடந்து நம்மளை நோக்கி வருது. அப்படிங்கும்போது நாம் அந்த வேலை வாய்ப்புகளை எப்படி பெறுவது? 3 வருடத்திற்கு தேவையான வேலை வாய்ப்பு தான் அது. ஒரு புயல் என்பது என்னது? 3 வருடங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு. அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா 20 அடி ஆழத்துக்கு ஒரு ஏரியை நோண்டி வை. யாரும் 20 அடி ஆழத்தில் நீ ஏரியை நோண்டி வச்சுருந்தா, பள்ளம் நோண்டி வச்சுருந்தா யாரும் அங்கே போய் வீடு கட்டுவாங்களா? ஃப்ளாட்டாக இருக்க போய் தான் வீடு கட்டுறாங்க. ஏரிக்கும் அதுக்கு வித்தியாசமே தெரில. இதுவும் என்னப்பா இது ஏரின்றாங்க, சும்மா பேர், ஏரின்னு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். நாளை இடத்துல ஏரியே இல்லாத அளவுக்கு ஆகிடுது. அப்போ 20 அடி ஆழத்துக்கு நீங்கள் பள்ளம் நோண்டி வைங்க, ஒரு கிணறு மாதிரி, அரை கிணறு மாதிரி இருக்கணும். அப்போ 3 வருடத்துக்கு தேவையான, ஒவ்வொரு புயல்லையும் 3 வருடத்துக்கு தேவையான தண்ணியை தேக்கி வைக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பறந்து விரிந்த ஏரி இருக்குல்ல, ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு பெரிய ஏரி இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும், ஒரு சிறுநகரங்கள் எங்கே பார்த்தாலும் ஏரி நிறைய இருக்குது. எல்லா ஏரியையும் குறைஞ்சது 20 அடி ஆழத்துக்கு நீங்கள் பள்ளம் நோண்டி
அதன் சுற்றுப்பட்ட பாதை, அந்த கரை சுவர்கள் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு நடைபாதை மாதிரி நல்ல காங்கிரீட்டில் பண்ணி நடைபாதை மாதிரி இருவழி பாதை மாதிரி மக்கள் நடைபயிற்சி செய்யணும். உள்ள தண்ணியை தேக்குங்க, 20 அடி ஆழத்துக்கு அந்த ஏரியை நோண்டி அதில் தண்ணியை நிரப்பி அதில் போட்டை விடுங்க. மக்கள் சும்மா பொழுதுபோக்காக சுற்றுலாத்தலம் போல் அங்கே 2 பேர் கடை வைப்பாங்க. மக்களை வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியையும் நீங்கள் 20 அடி ஆழத்துக்கு நோண்டி, இந்த தெப்பக்குளம்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, தெப்பக்குளம் கோயிலில் தெப்பக்குளம் எப்படி இருக்குது, அதுபோல் ஏரிகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ ஏரியையும் அதே மாதிரி தான் தெப்பக்குளத்து போல் நீங்கள் பண்ணணும். சுற்றுச்சுவர் அமைச்சு, அந்த சுற்றுச்சுவர் என்பது இருவழி பாதையாக மக்கள் நடந்து போகிறது, உள்ள போட்டை விடுங்க. அந்த பகுதியில் இப்போ வந்து திண்டிவனத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஏரி இருக்குது, பக்கத்தில் 2-3 ஏரி இருக்குன்னா எல்லா ஏரியும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வாங்க ஏரிக்கு போயிட்டு வரலாம், போட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. அங்கே 4 பேர் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி வச்சு அங்கே 4 பேர் பிழைப்பாங்க. கிணத்துல நீர் மட்டம் எப்பவும் உயர கிடக்கும். விவசாயம் ஜேன்னு நடக்கும். நம்பிக்கையாக விவசாயம் பண்ணுவாங்க. பல பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும். அதனால் ஒரு புயலுங்கிறது, ஒரு மழைங்கிறது வந்து வேலை வாய்ப்பு, அது வாழ்வாதாரம். அதை போய் நம்ம வந்து பயன்படுத்த தெரியல. எல்லாம் கடலுக்கு போகுது, பத்திரமா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நல்லா பெய்தா மழை ஏராளமான மழையை கொடுக்குது. கிட்டத்தட்ட சேமித்து வச்சா 5 வருஷத்துக்கு தேவையான தண்ணி இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எதையும் ஆழப்படுத்துறது கிடையாது. ஆழப்படுத்தாமல் கடைசியில் என்ன ஆகுது, அந்த தண்ணி பத்திரமா போய் ஒரு 2-3 நாளில் கடலுக்கு போயிடுது. எங்கேயும் தேங்காமல் தங்கு தடை இல்லாமல் பத்திரமா டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. எதை வழி அனுப்பிச்சி வைக்கிறது எது? வேலைவாய்ப்பு தான் வீணாக போய் கடலில் கலக்குது. அதனால் இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்காங்க இந்த மக்கள். இஸ்ரேலில் மழையே பெய்யாது, அங்கே பாலைவனம். அந்த பாலைவனத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தண்ணியோட அருமை அவங்ககிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் தண்ணியோட அருமை. அந்த இஸ்ரேலில் அவங்க அற்புதமாக விவசாயம் பார்க்குறாங்க. நமக்கு இவ்வளோ தண்ணி இருந்தும் நம்ம விவசாயம் பார்க்க மாட்டேங்கிறோம். அவங்க இங்கே வந்து பார்த்தாங்கன்னா, அடப்பாவி முட்டா பசங்களாக இருக்கான்னு பாருங்க, இவ்வளோ தண்ணியா, இவ்வளோ வளமா, இதை விட்டு போட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ நிலங்களை தரிசாக விட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து அவனுக்கு என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்ம அந்தளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கோம். நம்மக்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த லட்சத்தில் வருஷம் காவிரி நீருக்காக போய் இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தண்ணியை கொடுங்க, தண்ணியை கொடுத்துட்டா மட்டும் நீ என்ன பண்ணிடுவேன்? அப்படியே வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவீங்களா? என்ன இது? எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா? ஏரியெல்லாம் அப்படி நிறைஞ்சு போய் 20 அடி ஆழத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா போய் குளிக்கலாம், நீச்சல் அடித்து குளிக்கலாம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். 1 மணி நேரம் டெய்லி போய் குளிக்கலாம். 3 வருஷத்துக்கு தண்ணி எப்போவும் அந்த ஏரியில் நிரம்ப தண்ணி கிடக்குங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் குளிக்கலாம். அது ஒரு சந்தோஷம். எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் சின்ன சின்ன ஏரி இருக்குது. அப்போ எல்லாரும் ஏரிகளில் வாங்க, ஏரியில் போய் குளிப்போம். அது ஒரு டூர் மாதிரி தானே. நீங்கள் டூர் போய் குற்றாலத்துக்கு போனால் என்ன பண்ணுறீங்க, அருவியில் குளிக்கிறீங்க. ஊட்டியில் போனால் குளிக்க முடியாது, குளிர் அதிகமாக இருக்கும். எங்கேயா போனால் குளிக்க தானே சரிங்க. ஏதாவது சுற்றுலா போனால் தான் இவர் குளிக்கிறார், இல்லைன்னா பாத்ரூமில் தான் குளிக்கிறார். நம்ம சுற்றுலா போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்டு பக்கத்துலேயே சுற்றுலா மையங்களை உருவாக்குங்க. அப்போ அதில் பல பேருக்கு வேலை கிடைக்கும். அங்கே கடையை திறந்து வச்சுருப்பாங்க. நல்லா 20 அடி ஆழத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தொட்டி மாதிரி பெரிய 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு பெரிய ஏரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுற்றுச்சுவர் அமைச்சு அதில் நடைபாதை அல்லது வாகனங்கள் போயிட்டுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் போல் மாற்றும் போது அதில் 100 பேருக்கு வேலை கிடைக்கும். மக்கள் எல்லாம் அங்கே போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்க. டிவியை விட்டால் பொழுதுபோக்கு கிடையாது. வீட்டை தாண்டி வெளியில் வந்தால் ஒன்றும் கிடையாது. சாக்கடை நாற்றம் தான் அடிக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாங்க. வீட்டு தாண்டி வெளியில் போய் ஒரு மர நிழலில் உட்காரலாம். ஒரு விளையாட்டு கிரவுண்டு கிடையாது. மக்கள் பொழுதுபோக்கவே முடியலை. பொழுதுபோக்குன்னா அது மொபைல் ஃபோனு டிவின்னு தான். அப்படின்னு மக்கள் வந்து பாவம், அவங்க வேலையை விட்டால் வீட்டுக்குள்ளே புகுந்துக்கணும். சோம்பேறியாகி உடம்புல நோய் வந்து உடம்புக்கு உடற்பயிற்சி கிடைக்காம அந்த ஒரு ரத்த ஓட்டம் போகாமல் கடைசியில் உடம்பு குண்டாகி சாப்பிட்றாங்க நல்லா மன அழுத்தத்தில். ஏன்னா பொழுதுபோக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? சாப்பாடு, டிவி, மொபைல் ஃபோன். அப்போ என்னாவது அந்த மன அழுத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விளையாடணும், ஆடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், ஊர்காரெலாம் சுற்றணும், அந்த ஆசை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தெரியாது. அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் அப்படி தான், வீட்டிலே தங்க மாட்டோம். பகலில் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே கிடப்போம். அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் இங்கே ஊர் சுற்ற முடியல. வீட்டுக்கு வெளியில் போனால் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது, எதுவுமே கிடையாதா, நீச்சல் குளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. அதனால என்ன உடம்பு அப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்கும் போது வீட்டுக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இருக்கிற பார்க்கும்போது நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு உட்காந்தே படுத்து கிடந்து டிவியை பார்த்து உடம்பு குண்டாயிடுது. பாவம் மக்கள் தன்னம்பிக்கை தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. அதுவே நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஏரியையும்
ஒரு 20 அடி ஆழத்துக்கு நீங்கள் பள்ளமாக நோண்டி தண்ணீரை நிரப்பி ஜேன்னு அதில் ஒரு ஓடை முள் செடி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுத்தமாக ஒரு அழகாக ததும்புற மாதிரி பெரிய எல்லா ஏரிகளையும் அப்படி ஆக்கிடுங்க. மக்கள்லாம் அங்கே போய் குளிப்பாங்க. வாங்க ஏரியில் போய் குளிச்சுட்டு வரலாம். டெய்லி ஏரியில் போய் குளிப்பாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுங்க. சும்மா ஒரு அதான் வாழ்க்கை. அதைத்தான் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அதான் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழணுங்கன்னா இப்படி தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். சோறு சாப்பிட்டா மட்டும் மகிழ்ச்சியாக போய் இந்த மாதிரி நீச்சல் அடிக்கணும். விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. இலவச உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்குங்க. 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு தனித்தனியாக, ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக 50 ஆண். ஒவ்வொரு தெருவிலையும் உடற்பயிற்சி கூடம். எங்கேயாவது போகக்கூடாது, பக்கத்திலே இருக்கணும். எல்லாமே பக்கத்திலே விளையாட்டு மைதானம், பக்கத்திலே நீச்சல் குளங்கள், இப்படி பக்கத்திலே பூங்காக்கள். எங்கேயாவது கேப் இருக்கா, அதில் ஒரு மரம், அதுக்கு அடியில் ஒரு பெஞ்சை போடுங்க. மக்கள் உட்காரட்டும். ஒரு கேரம் போர்டு விளையாடட்டும். வீட்டை விட்டு வெளியே வரட்டும். ஒரு மேற்கூரை, அதுக்கு அடியில் ஒரு கேரம் போர்டு, ஒரு செஸ்ஸு. அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள நட்பு ஏற்படும். பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே வருவாங்க, நீங்களும் போவீங்க, விளையாடுவீங்க. ஒரு நட்பு, பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க யார்கிட்டையுமே பேசுறது கிடையாது. யார் கூடயும் பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அதாவது மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறதுங்கிறது அது ஒரு அரசாங்கத்தால் முடியும். நீங்கள் என்ன தான் சம்பாதிச்ச பெரிய பணக்காரங்க தான் கையில் இருக்க பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நீச்சல் குளம் இதெல்லாம் அமைச்சுப்பாங்க. வீட்டுக்குள்ளே நீச்சல் குளம் அமைச்சுப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஜிம்மு வச்சுப்பாங்க. வீட்டுக்குள்ளே விட்டால் மைதானம். அது எல்லாராலையும் பண்ண முடியுமா? அப்போது எல்லாராலையும் பண்ணால் அரசாங்கத்தால் தான் முடியும். இப்படி தான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். இந்த மாதிரி ஏரி, குளம், நீச்சல் குளங்கள், இலவச நீச்சல் குளங்கள், காசு கொடுத்துலாம் போகக்கூடாது. அது மாதிரி விளையாட்டு மைதானங்கள், இப்படி பூங்காக்கள், இப்படியெல்லாம் பாதுகாப்பான நடைபாதைகள். இன்றைக்கி ரோட்டில் நடந்து போனாலே பயமாக இருக்குது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பான நடைபாதையே இல்லை. அப்போ அதுக்குன்னு நல்ல தடுப்பு வேலி அமைக்கப்பட்ட பாதுகாப்பான நடைபாதைகள் இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க. பெண்களும் வருவாங்க, ஆண்களும் வருவாங்க. எப்போ பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கணும். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, மக்கள் ஒரு ஊர் இருக்குதுன்னு வைங்க, ஊர் அதோட வெளிப்பகுதி, வெளியில் உள்ள சாலைகள் எல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நகரமாக அது நகரம் ஃபுல்லாக பளிச்சுன்னு வெளிச்சமாக, மக்கள்லாம் தைரியமாக நடந்து போகணும். வீட்டை விட்டு வெளியே எழுங்க. வீட்டுக்குள்ளே முடக்க விடாதீங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்க. வீட்டுக்கு வெளியில் தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வரணும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வீட்டுக்குள்ளே இல்லை. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தான் இருக்கும். தூக்கம்தான். தூங்குவதற்காகத்தான் நீங்கள் வீட்டில் இருக்கணும். அப்புறம் ஒரு கணவன் மனைவி, ஒரு தாம்பத்தியம், அப்புறம் சாப்பிடணும், அவ்வளோதான். மற்றது எல்லாம் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. பொழுதுபோக்கு எப்போ ஒரு வாட்டி வீட்டுக்கு போனால் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் டிவி பாருங்கள், மொபைல் ஃபோன் பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு தெருவிலையும் உருவாக்கணும். எங்கேயோ போகக்கூடாது. நீச்சல் குளத்தை தேடி எங்கேயோ போகக்கூடாது. உடற்பயிற்சி கூடத்தை தேடி எங்கேயோ போகக்கூடாது. பக்கத்துலேயே உருவாக்குங்க. டக்குன்னு சும்மா அப்படி தடிக்க விழுந்தா நீச்சல் குளம், தடிக்க விழுந்தா உடற்பயிற்சி கூடம், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஏற்படுத்தணும். அப்போ அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு யாராவது பயிற்சியாளர்களை நியமிங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் பார்த்துக்கிறவங்க, பராமரிக்கிறவங்க, அதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு. அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் வேலைவாய்ப்பு, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்ல நோய் இல்லாமல் இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல அறிவுள்ளவர்களாக இருப்பாங்க. இதுதான் அறிவு. இப்படி வாழ்ந்தால் தான் நீ அறிவுடையவர்கள். இதுதான் மகிழ்ச்சின்னா, மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்க தான் அறிவுடையவர்கள்னா, இப்படி வாழ்ந்தால் தானே அவங்க அறிவுடையவர்களாக இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே உட்காந்து புத்தகத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தால் அறிவாளி ஆகிடுவாங்களா? இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்கிறவங்கள தான்ப்பா அறிவாளிகள். மகிழ்ச்சியாக வாழணும்னா இப்படித்தான் வாழணும். அப்போ தான் ஒவ்வொரு தெருவிலையும் கலை பூங்காக்கள், நடனம் ஆடுவது, அந்த தெருவில் உள்ளவங்க ஒன்று சேர்ந்து நடனம் ஆடுவதற்கு ஏற்பாடு, அப்புறம் ஓவியம் வரைவது, இந்த மாதிரி கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தெருவிலையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதிங்கிறது வேறு மாதிரி இருக்கணும். அது